மந்திரத்தின் வலை தி வெப் ஆஃப் மேஜிக் பார்ட் 1 தி என்சாண்டட் வில்லேஜ். ஒரு காலத்தில் பரிதி என்னும் ஒரு கிராமம் இருந்தது. அது ஒரு வழக்கமான கிராமம் போன்றிருந்தாலும் அவ்வப்போது அதில் அபூர்வமான நிகழ்வுகள் நடக்கும். இதை ஊரினரே அறிந்திருந்தனர். அந்த கிராமத்தில் 5 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் அகிலா, கார்த்திக், மயிலி, வெங்கட் மற்றும் சுபிகா என்றோடு ஒரே கூட்டமாக எப்போதும் இருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவமான திறமைகளைக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கையில் இருந்தது ஒரே ஒரு பெரிய ரகசியம். அது கிராமத்தின் மையம் உள்ள மந்திர பூங்காவில் இருந்த ஒரு மரத்தினுள் மறைக்கப்பட்ட மந்திர வலை. அந்த மரம் பொதுவாக கிராமத்தின் எல்லா மனிதர்களுக்குமே பழக்கமுள்ளதானது. ஆனால் அந்த நண்பர்கள் மட்டும் அதை ஏன் பார்த்தார்கள், ஏன் புரிந்தார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. ஒரு நாள் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்க விரும்பினார்கள். அவர்கள் ஊருக்கு வெளியே போக வேண்டிய நேரம் வந்தது. பார்ட் 2 தி மிஸ்டீரியஸ் ட்ரீ. இன்று நாம் அந்த மரம் பற்றி அதிகமாக பேசுவோம் என்று அகிலா கூறினாள். அவருடைய குரலில் ஏதோ ஒரு பரிசுத்தம் இருந்தது. வெங்கட் அசந்து, என்ன இருக்கிறது அந்த மரத்துக்கு, அது எப்படி நமக்கு உதவும் என்று கேட்டான். அந்த மரம் ஒரு மந்திர மரம், மயிலி பதிலளித்தாள். அதில் இருந்தும் மந்திரவலை வெளியே வந்தால் அது கிராமத்தில் எத்தனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. நாம் அதை யாருக்கோ காட்ட வேண்டும். கார்த்திக் முழக்கமானது. இனி நாம் இந்த மரத்தை விசாரிப்போம். பார்ட் 3 தி பாத் டு தி வெப். அவர்கள் அந்த மந்திர மரம் நோக்கி பயணம் தொடங்கினர். நிலவு முழுவதும் பளிங்கும் ஒளியில் மூடப்பட்ட வனப்பாதையை நாங்கள் கடக்கின்றனர். அந்த மரம் மிகப்பெரியதாக இருந்தது. அதன் கிளைகள் நித்திரையாக தளர்ந்திருந்தன. இந்த மரம் எத்தனை வருடங்களாக இருக்கிறது என்று நினைக்கின்றீர்கள்? சுபிகா கேட்டாள். 1000 வருடங்களாக இருக்கலாம், அகிலா கூறினாள். இந்த மரம் நம்மை ஒரே ஒரு நோக்கில் அழைக்கின்றது. அவர்கள் மரத்துக்கு அருகிலாக வந்தபோது அதன் மேல் ஒரு ஏப்முதிர் போல பிரகாசமான மாயம் பூந்தொழிகிறது. அந்த ஒளி அவர்களை ஒரு விசித்திரமான உலகில் இழுத்துக்கொண்டு போக இருந்தது. பார்ட் 4 தி மேஜிக் அன்வெயில்ட். வெங்கட் அசந்து, என்ன நடந்திருக்கின்றது என்று கேட்டான். அப்போது மரத்தின் மீது ஒரு மந்திர வலை புட்டியது. அந்த வலை அவ்வளவு வலிமையாக இருந்தது. அது தங்களை இடைப்பட்ட கண்ணியத்தை தருவதாக தோன்றியது. நான் சொல்லினேன், இதுவே மந்திர வலை, மயிலி காளிச் சொன்னாள். நாம் இதை பயன்படுத்தி ஏதேனும் சிறந்த ஒன்று செய்ய வேண்டும். ஆனால் அப்போது ஒரு பெரிய சவால் அவர்களை எதிர்கொள்ள வந்தது. மரத்தின் தளத்தில் இருந்து ஒரு இருளின் உருவம் உருவானது. அது ஒரு பயங்கரமான மூர்க்க சக்தி. நீங்கள் இந்த வளைவின் சக்தியை பயன்படுத்த முடியாது என்று அந்த இருள் குரல் படைத்தது. பார்ட் 5 தி ஃபைனல் கான்ஃபரன்டேஷன். நாம் உங்கள் மேல் வெற்றி பெறலாம், கார்த்திக் கூறினான். நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றினால் உங்கள் இருளை வீழ்த்த முடியும். அவர்கள் அனைவரும் அந்த மந்திர வலைக்கு அழைத்தனர். அப்போது சுபிகா தன் ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த வலை வலுவானதாக செய்யும் மந்திரத்தை சொன்னாள். இந்த சக்தி நமக்கு எப்படி உதவும்? அகிலா கேட்டாள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்த வலை இந்த இருளின் சக்தியை குவைக்கும், சுபிகா பதிலளித்தாள். அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் அந்த வளைவுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தனர். அதன் போதிலும் அந்த இருள் சக்தி அதன் விரல்களை நீட்டிக்க நேரிட்டது. பார்ட் 6 தி ட்ரையம்ஃப் ஆஃப் யூனிட்டி. அப்போது நம் நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய அனைத்து திறமைகளை ஒருங்கிணைக்கத் தொடங்கினர். அகிலாவின் அறிவு, கார்த்திக்கின் துணிச்சல், மயிலியின் ஜாகிர்தி, வெங்கட்டின் ஆற்றல், சுபிகாவின் மந்திர சக்தி, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அந்த இருளின் சக்தியை முறியடித்தன. நாம் வெற்றி பெற்றோம் என்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடியனர். பார்ட் 7 தி சேஞ்ச் இன் தி வில்லேஜ். அந்த மந்திர வலை கிராமத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது கிராமத்தின் மக்கள் அனைவரையும் ஒற்றுமையுடன் வாழ உதவியது. இனி கிராமம் இனிமேலும் முன்னேற்றமடைந்தது, அகிலா கூறினாள். அந்த வலை நம்முடன் இணைந்திருந்தால் எதுவும் முடியாது. இந்த அனுபவத்தை அனுபவித்த அந்த 5 நண்பர்கள் எப்போதும் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையில் வாழ வேண்டியதை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் ஊருக்குத் திரும்பி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்கின்றது, ஒருவரின் தனிப்பட்ட திறமை கடந்து ஒருங்கிணைந்த செயல்கள் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும். சக்தி, அறிவு மற்றும் ஐக்கியம் ஒரே இடத்தில் சேரும்போது எந்த ஒரு தடையும் இல்லை. தி எண்ட்.